முதல் சிவன் கோவிலான உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய மரகத நடராஜருக்கு ஆருத்ரா தரிசன நன்னாளில் மட்டுமே சந்தன காப்பானது கலைக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகங்களானது நடைபெறுது. நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காணொளி காட்சி உத்தரகோஷ மங்கையில் நடராஜருக்கு நடக்கக்கூடிய அபிஷேக காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அபிஷேகம் செய்யக்கூடிய இந்த பதிவை நம்ம பார்க்கும்போது நமக்கே மெய் சிலிக்கிறது. இந்த ஒரு நாளில் மட்டுமே இவர் மரகத திருமேனியாக தரிசனம் செய்ய முடியுங்க. அதற்கு பிறகு மீண்டும் சந்தன காப்பானது வைக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. பெருமானின் வடிவங்களில் ஒன்றான நடராஜ மூர்த்திக்கு வருஷத்தில் 6 முறை மட்டுமே அபிஷேக ஆராதனைகளானது நடைபெறுதுங்க. இதில் மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திர நாளில் நடைபெறக்கூடிய அபிஷேகம் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த தரிசனம் உருவாவதற்கு புராண கதைகளானது சொல்லப்பட்டிருக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய ஜாதகத்தை தனிப்படியாக பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாட்டுடைய சிவனை போற்று எந்நாட்டவருக்கு இறைவா போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. அணுவின் சுழற்சி ஆராய்ந்து பார்த்த விஞ்ஞானிகள் அது தில்லையில் ஆடக்கூடிய நடராஜருடைய நடனத்தை ஒத்திருப்பதாக வியப்படைஞ்சிருக்கிறாங்க. இது ஆனந்த தாண்டவம் அப்படின்னும் அழைக்கிறாங்க. இந்த ஆனந்த தாண்டவமே பின்னால் ஆருத்ரா தரிசனம் நிகழ்வதற்கும் உருவாகுவதற்கும் ஒரு காரண கர்த்தாகவே இருந்திருக்குதுங்க. முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா வேதங்கள் அனைத்தையுமே கரைத்து குடித்த முனிவர்களும் ரிஷிகளும் தாரகாவனம் என்ற இடத்துல வசிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு 4 வகை வேதங்களையும் கற்றறிந்ததால் கர்வம் தலைக்கு ஏறி இருந்திருக்கிறாங்க. அந்த முனிவர்களும் ரிஷிவர்களும் கடவுள் என்ற ஒன்று இல்லவே இல்லை, கர்மா மாக்கமே சிறந்தது, அவரவர் செய்த கர்மாக்கள் பலன்களை அளிப்பதால் உயிர்கள் தாங்களாகவே கர்ம பலன்களை அனுபவித்தாலும் ஈசன் என்ற ஒருவர் தேவையில்லை, ஒன்று என்ற கர்வம் மட்டும் கொண்டிருந்திருக்கிறாங்க. அந்த கர்வத்தினால பார்த்தாங்கன்னா எங்களால் தான் அனைத்துமே நடக்குது, அப்புறம்தான் ஈசன் எதற்கு என்று அளவுக்கு அதிகமாக ஆட்டம் போட ஆரம்பித்திருக்கிறாங்க ரிஷிகளும் முனிவர்களும். முனிவர்களுடைய கர்வத்தை போக்க எண்ணிய சிவபெருமான் பிச்சாடரன் என்ற கோலத்தில் உடன் மகாவிஷ்ணுவோடு மோகினி வடிவத்தில் அழைத்து கொண்டு தாரகா வனத்திற்கு வந்திருக்கிறாரு. தாரகா வனத்தில் இருந்த பெண்கள் அனைவருமே பிச்சாடனார் அழகில் மயங்கி அவரை பின்தொடர்ந்திருக்கிறாங்க. பல முனிவர்கள் மோகினியை பின்தொடர்ந்தும் செஞ்சுருக்கிறாங்க. மோகினியை பின்தொடர்ந்து போனதுனால டெய்லியுமே நடக்கக்கூடிய யாகமானது நடக்காமல் இருந்திருக்குதுங்க. மிச்சமிருந்த முனிவர்கள் ஒன்று சேர்ந்து நிலைமையை சரி செய்ய நினைச்சிருக்கிறாங்க. இதற்காக அபிஷாரா வேள்வி ஒன்றையும் நடத்த ஆரம்பித்திருக்கிறாங்க. அந்த வேள்வியில் இருந்து முதல்ல புலி ஒன்று வெளிவந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அதை பிச்சாடனார் மீது ஏவி இருக்கிறாங்க. ஆனால் பிச்சாடனார் புலியை கொன்று அதன் தோலை ஆடையாக உடுத்தி இருக்கிறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மற்றொரு வேள்வி ஒன்றையும் நடத்தியிருக்கிறாங்க. அதில் மான் நெருப்பு போன்றவைகளை அனுப்பியிருக்கிறாங்க. அவற்றின் வீரியத்தை குறைத்து தன் கைகளில் ஏந்தி கொண்டிருக்கிறாரு பிச்சாடனார். அடுத்ததாக இன்னொரு வேள்வியுமே நடத்தியிருக்கிறாங்க. அதிலிருந்து வெளிப்பட்டது யானையாகுங்க. யானையை அனுப்பியிருக்கிறாங்க. பிச்சாடனார் அதையும் கொன்று அதனுடைய தோலை மேலாடையாக போர்த்தி கொண்டிருக்கிறாரு. இதை கண்ட முனிவர்கள் தங்களுடைய முழு நாணத்தையும் பயன்படுத்தி வேள்வியில் இருந்த முயலகன் என்ற அரக்கனை உருவாக்கி பிச்சாடனாரின் அனுப்பி வைத்திருக்கிறாங்க. பிச்சாடனார் முயலகனை பிடித்து தன்னுடைய காலுக்கடியில் போட்டு அழுத்தி இருக்கிறாரு. இதனால் என்ன செய்வது அப்படின்னு திகைத்து போய் முனிவர்களும் ரிஷிகளும் நின்றுக்கிறாங்க. இவங்களை மீறிய சக்தியான ஈசனை என்பதை அறிந்து கொண்டு தங்களை மன்னித்தருளுமாறு வேண்டி இருக்கிறாங்க ரிஷிகளும் முனிவர்களும். அப்போது அங்கு வந்த நந்தி தேவர் பார்த்தீங்கன்னா மத்தளம் வாசிக்க, மோகினி வடிவத்தில் இருந்த மகாவிஷ்ணு புல்லாங்குழல் வாசிக்க, முனிவர்கள் அறியாமையை நீக்கி பேரொருள் கொண்ட ஈசனும் நடராஜ மூர்த்தியாக ஆனந்த தாண்டவம் ஆடியிருக்கிறாருங்க. இதை கண்ட தாரகா வனத்து முனிவர்களும் புண்ணியம் அடைந்திருக்கிறாங்க.
ஒரு நாள் பார்த்தாங்கன்னா இந்த நிகழ்ச்சியை நினைத்து திருப்பாக்கடலில் பள்ளி கொண்டிருந்தக்கூடிய மகாவிஷ்ணு தன்னை மறந்து ஆனந்தத்தில் சிரிச்சிருக்கிறாருங்க. அதை கண்ட ஆதிசேஷனும் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாரு. மகாவிஷ்ணுவும் தாரகாவனத்தில் நடந்த நிகழ்ச்சியை சொல்லியிருக்கிறாரு. அங்கு ஈசன் நிகழ்த்திய ஆனந்த தாண்டவ நடனத்தை பற்றியும் ஆதிசேஷனுக்கு சொல்ல சொல்ல அவருக்குமே அந்த அற்புத நடனத்தை பார்க்க வேணும் அப்படின்னு ஆவலானது ஏற்பட்டிருக்குது. உடனே ஆதிசேஷனும் உடனடியாக பதாஞ்சலி என்ற பெயரில் பாதி மனித உடலாகவும் பாதி பாம்பு உடலாகவும் தோன்றி பூலோகத்தில் தவம் செய்ய தொடங்கியிருக்கிறாரு. அந்த தவத்தின் பயனாக பதாஞ்சலி மகரிஷியின் முன்னாடி தோன்றிய ஈசன், உன்னை போலவே வியாக்கரபாதனும் என்னுடைய ஆடலை காண்பதற்கு ஆவலாக இருக்கிறான். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தில்லைவனம் என்று அழைக்கக்கூடிய சிதம்பரத்திற்கு வர வேணும். அங்கேயே உங்களுடைய ஆவலானது பூர்த்தியாகும் அப்படின்னு சிவபெருமான் சொல்லியிருக்கிறாருங்க. ஈசன் சொன்னது போல மார்கழி மாசத்துல திருவாதிரை நட்சத்திர நாளன்னைக்கு வானத்துல முழு நிலவு நன்னாளில் மீண்டும் அந்த ஆனந்த நடனத்தை சிவபெருமான் தில்லையில் ஆடி காமிச்சிருக்கிறாரு. அந்த நாளே ஆருத்ரா தரிசனம் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க. திருவாதிரை என்ற நட்சத்திரத்துக்கு வடமொழியில் ஆர்த்தரா என்று பொருளாகுமாங்க. மேலுமே அது பின்னால் மருவி ஆருத்ரா என்று அழைக்கப்படுதுங்க. திருவாதிரை நட்சத்திரம் ருத்ரனின் அம்சமாக சொல்லப்படுது. திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு ஈசனின் ஆனந்த நடன தரிசனம் கிடைத்தால் அது ஆருத்ரா தரிசனம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அந்த நாளில் விரதம் இருந்து நாமளும் ஈசனை வழிபட்டு ஆருத்ரா தரிசனத்தை கண்டோம் அப்படின்னா சகல விதமான சுப போகங்களும் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பிறவி பிணியானது நீங்கிவிடும் அப்படின்னும் ஐதீகமாக சொல்லப்படுது. உத்தரகோச மங்கையில் பழம்பெருமை வாய்ந்த மரகத நடராஜர் ஆலய ஆருத்ரா சிறப்பு தரிசன விழாவை முன்னிட்டு இரவு முழுவதும் சுமார் லட்சக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சிறப்பு தரிசனம் செஞ்சுருக்கிறாங்க. ராமநாதபுரம் மாவட்டம் திரு உத்தரகோச மங்கையில் அமைந்திருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற ஒரே கல்லிலான மரகத நடராஜர் சிலையானது அமைஞ்சிருக்குது. இந்த கோவிலில் மங்களநாத சுவாமி சமேத மங்களேஸ்வரி தாயாருடன் பக்தர்களுக்கு அருள் பாலிச்சிட்டு வராரு. மேலுமே மூர்த்தி தீர்த்தம் ஸ்தலம் என்ற சிறப்புகளை கொண்டது இந்த கோவிலாகுங்க. இலந்தை மரத்துக்கு அடியில் சுயம்புவாக தோன்றியவர் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மங்களநாதர் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அம்மன் மங்கள நாயகி. இவங்க பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மாங்கல்யம் பாக்கியம் தருபவளாக அருள் பாலிச்சிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் நடராஜ பெருமான் சிதம்பரத்தில் அம்பலத்தில் ஆடியதாகவும் மதுரையில் கால் மாறி ஆடியதாகவும் சொல்லப்படுதுங்க. மேலுமே திரு உத்தரகோச மங்கையின் அறையில் ஆடியதாகவும் வரலாறுல சொல்லப்பட்டிருக்குது. மற்ற கோவில்களில் நடராஜரின் கற்சிலைகள் பஞ்சலோக சிலைகளை தான் நம்மளால் பார்க்க முடியுங்க. இங்கு பார்த்திங்கன்னா பச்சை மரகத கல்லால் உருவாக்கப்பட்ட சிலை இருப்பது ரொம்பவே சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லப்படுது. இந்த சிலை 6 அடி உயரம் கொண்டதாகுங்க. மேலுமே இந்த சிலையின் வீரியத்தை பக்தர்கள் தாங்க முடியாது அப்படிங்கிறதுனால வருஷம் முழுவதும் சந்தனம் பூசப்பட்டு மார்கழி மாசத்துல ஆருத்ரா தரிசன நாளில் மட்டுமே நடராஜருடைய திருமேனி மீது சாத்தப்பட்ட சந்தனமானது கழிக்கப்படுதுங்க. மீண்டும் சந்தனம் பூசப்பட்டு உற்சவர் அறை ஆண்டு முழுவதும் மூடப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே இந்த நிலையில் இங்கு ஆருத்ரா தரிசன நாளில் இன்று மிக சிறப்பாக நடைபெற்று வருதுங்க. நேற்று காலை ஆண்டு முழுவதும் மரகத நடராஜர் மேனியில் பூசப்பட்டிருந்த சந்தனமானது கலைக்கப்பட்டு பால், பன்னீர், இளநீர், பஞ்சாமிர்தம், திரவிய பொடிகள் போன்றவற்றை 32 வகையான அபிஷேக ஆராதனைகளானது நடைபெற்றிருக்குது. அதற்கு பிறகு மீண்டுமே புதிய சந்தனமானது பூசப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளானது நடந்து வந்திருக்குதுங்க. தொடர்ந்து இந்த வருஷம் பல்வேறு திரவியங்களால் உருவாக்கப்பட்ட சுமார் 60 கிலோ புதிய சந்தனமானது நடராஜா பெருமானுக்கு பூசப்பட்டிருந்தது. ஆருத்ரா தரிசனம் முடிந்ததும் அடுத்த ஆண்டு தான் உற்சவர் சன்னதியானது திறக்கப்படுங்க. இதனால் தமிழகம் மட்டுமில்ல வெளி மாநிலங்கள் மாவட்டங்கள்லிருந்து ஏராளமான பக்தர்கள் விடிய விடிய இரவு முழுவதும் நடராஜா பெருமான அரோகரா கோஷத்துடன் தரிசனம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க.
தமிழ்நாட்டில் எத்தனையோ சிவத்தலங்கள் இருந்தாலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தரகோஷ மங்கை ரொம்பவே தனித்துவமானதாகுங்க. உலகத்தில் முதலில் தோன்றிய சிவன் கோவில் என்ற பெருமையை கொண்டது இந்த தலமாகும். இங்கே இருக்கக்கூடிய நடராஜர் சிலை பார்த்தீங்கன்னா அதை சுற்றி நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் அறிவியலுக்கும் ஆன்மீகத்திற்கும் இடைப்பட்ட ஒரு பெரும் மர்மமாக சொல்லப்படுதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உத்தரகோஷ மங்கைக்கு போய் ஆருத்ரா தரிசனம் செஞ்சிட்டிங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.